என்ன சுவாமி நீங்க அன்னைக்கு நாங்க வரும்போது அப்படி எல்லாம் சொன்னீங்களே, அவர் மலையாளம் தான், அவர் பேசுனது மலையாளம், அது சொன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா, அதனால தான் நான் தமிழ் சொல்றேன். எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா, அவனை பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போகணும், அந்த அளவுக்கு நல்லவன். அப்படின்னா தமிழ்நாட்டில் சொன்னா தேர்ல வச்சு இழுக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நல்லவன். அவனை பற்றி நீங்க இப்படி எல்லாம் சொல்லியாச்சே, கல்யாணம் பண்ணியாச்சு. நான் அது வேண்டான்னு சொன்னேன், அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சிலப்போ அப்படித்தான், விதியே தடுக்க முடியாது. சில நேரங்களில் விதியே தடுக்க முடியாது. சரி, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வட்டம் வாங்க அப்படி சொல்லிவிட்டேன். ஆனா அவரு ஒரு 4 மாசம் முன்னாடி மறுபடியும் வந்தார். 4 மாசம் ஆகலை, வந்துட்டு சொன்னார், சுவாமி மோசம் போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இப்ப அவர் சொன்னார், இப்போ ஒரு லேடி என்ற இருக்காங்க, இன்னொரு லேடி உள்ள வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி இவர் வெளிநாட்டுல இருக்கும்போது கல்யாணம் பண்ணலே, லிவிங் டுகெதர் அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம்.